திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் கட்சியில 10 பேர் இருக்காங்க. திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க. அதாவது இந்த கேள்விக்கு என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. உங்க கேள்விக்கு என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. நான் சொல்றேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெற்றி பெறக்கூடியவர்கள் சாதக பாதகம் பார்த்து தான் நிறுத்துவாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு விளம்பரத்துக்காகவே நிக்க வைக்கிறாங்க. அதாவது அடித்தளத்துல இருக்க மக்கள் வந்து நிக்கவே கூடாது, கடைசி வரைக்கும் நிக்கிறவங்க நின்னுட்டே இருக்கணுமா சார்? இது மக்கள் ஆட்சியா மன்னர் ஆட்சியா? இப்ப அண்ணன் மட்டும் இப்ப இங்க இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்குமார் இருக்காரு, கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பேர் என்ன? செந்தில்குமார் தான். அவரும் அடுத்த திமுக நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இது மக்கள் ஆட்சியா மன்னர் ஆட்சியான்னு எனக்கு புரியல. அதாவது திருப்பி நின்னவங்களே நின்னுட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டு தானே மேடம் ஜெயிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிக்கிறாங்க. அப்புறம் எப்படி மன்னராட்சி? கொடியை புடிச்சிட்டு அடித்தளத்துல நின்னுட்டு இருக்காங்க மக்கள். அவங்க குடும்பத்தை விட்டுட்டு பணத்தை செலவு பண்ணி வந்து நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரது இல்ல. ஆனா தாத்தா அப்பா புள்ள பேரன் அவங்க வந்து அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து திமுக யாரும் கேள்வி கேட்கறது இல்லையே. கடைசி வரைக்கும் எல்லாமே ஓட்டு போட்டு தானே வராங்க. யாரும் வந்து வேற எப்படியும் தேர்வு செய்யப்படுறது இல்ல. இப்ப மன்னராட்சினா நேரடியா தேர்வு பண்றது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் மக்களை போய் சந்திக்கிறாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீங்க காசு குடுக்குறீங்களே சார், நான் என்ன கேக்குறேன், திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் ₹1 காசு கொடுக்காம நீங்க ஜெயிச்சு பாருங்க பாக்கலாம். அவங்க பேசுறது அவங்க பேசுறது தனிப்பட்ட முறையில கட்சியை சார்ந்து பேசினா பரவாயில்ல. பணம் கொடுத்து தான் ஜெயிக்கிறோம்னா நாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு வரல. உங்களை விட 2 மடங்கு சேர்ந்து எல்லா விஷயத்தையும் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி அப்ராட்ல இருந்து வந்து சம்பளத்தை எல்லாம் விட்டுட்டு தான் தொகுதிக்கு வருது. ஆனால் தனிப்பட்ட இதுல நீங்க கட்சியை சார்ந்து நீங்க பேசாதீங்க. உங்க தலைவர் செய்யறாருன்னா செய்ய சொல்லி நீங்க பேசுங்க. அடுத்தவங்களை நீங்க வந்து சொல்லாதீங்க கட்சிக்காரங்க செய்யலன்னு. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் எல்லாம் 2 கட்சியுமே யூஸ் பண்ணதுன்னு சொல்லாதீங்க. நீங்க சொன்னீங்க மேடம் போனாங்கன்னு. முதல் பெண் வக்ஃப் போர்டு தலைவரா அறிவிச்சது எங்க தலைவர். இன்னைக்கு கட்சியோட அவை தலைவரா இருக்கிறது தமிழ் ஹுசைன். அவர் ஒரு இஸ்லாமியர் தான். அனைவருக்கும் மற்றொரு ஒரு சின்ன செய்தி. அன்பு சகோதரி வந்து திமுக சார்பா பேச வந்திருக்கிற நண்பர் வந்து எம்எல்ஏவா இருக்கிறாரு, பேசுறாரு. ஆனா சகோதரி வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு விட்டுவங்க. அதாவது தேர்தல் பிரச்சாரம் மட்டத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கட்சி பிரச்சாரத்துக்கு வரல. வாக்களிங்க வெற்றி பெற வைங்கன்றதெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை படுத்தி வந்திருக்காங்க. சிறுபான்மையின மக்கள் பெரும்பான்மையாக வாழ வாணிபடி சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்த நீலவர் கபில் அவர்கள் ஏன் திமுகவில் சேர்ந்தார் என்பதற்கு நண்பர் பதிலளிக்கவில்லை. அவர் பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்ததை வெறுத்து திமுகவில் சேர்ந்தாரே தவிர வேற எந்த தனிப்பட்ட காரணங்களும் அவர் சொல்லவில்லை. சிறுபான்மையினர் பத்தி இஸ்லாமிய மக்கள் பத்தி பேசுறதுனால ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக கூட கூட்டணி இருக்கிறது அதிமுக. திமுக வந்து மறைமுகமான கூட்டணி நான் சொல்றேன். அதாவது திமுக செய்யற ஒவ்வொரு செயலும் அவங்க போய் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிப்போம்னு சொன்னாங்க. சரி, அதை நிறைவேற்றினாங்களா? கேட்டா என்ன சொல்றாங்க, அதாவது சென்ட்ரல் வந்து எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கல. இது தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். தெரிஞ்சு நீங்க போய் கேக்குறீங்கன்னா கண்டிப்பா இது வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து சும்மா ஒரு பேச்சுக்காக மக்களை ஏமாத்ததுக்காக வாக்களிச்சுட்டு அது வந்து நீங்க நிறைவேற்றது இல்ல. சிறுபான்மை மக்கள் நீங்க சொல்லவே கூடாது. நீங்க அது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை.